ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு ஏஜ பயன்படுத்தி எலெக்ஷனுக்கு எலிஜிபிளா இல்லையான்ற நம்ம ஒரு ப்ரோக்ராம் முன்னால போட்டிருந்தோம். ஏஜ பயன்படுத்தி. அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ட பயன்படுத்தி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம். அந்த ப்ரோக்ராம நம்ம இப்படியும் போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்பரேட்டர் இருக்கு. அந்த ஆப்பரேட்டரை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், அதே ஏஜ் எலெக்ஷனுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, அந்த டெர்னரி ஆபரேட்டரை பயன்படுத்தி நான் இதை நான் பயன்படுத்துறேன். நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் நான் பயன்படுத்த போறேன். இந்த ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராமை முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிடுறேன்னா, மை கம்ப்யூட்டர் திஸ் பிசில நான் என்ன பண்ணுறேன், ஜி கோலன்ல ஜாவான்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார தான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இது பண்ணிடுறேன். இதில் ஏஜ் டிஆர் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த கிளாஸ் ஃபைலை நான் முதல்ல நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இது பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் இந்த ஃபைலை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு போதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் கொடுக்குற அந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதனால இந்த இம்போர்ட் ஜாவா டாட் யூடிஐஎல் டாட் ஸ்கேனர் அப்படின்றது கொடுக்குறேன். கிளாஸுக்கு கிளாஸ் நேம் டிக்ளேர் பண்றேன். அதுக்காக என்ன பண்றேன், பப்ளிக் கிளாஸ் நேம் ஏஜி ஏஜிஇடிஆர் ஏஜ் டெர்னரி ஆப்ரேட்டருக்காக ஏஜ் டிஆர் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றத கொடுக்குறேன். பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முதல் கிளாஸுக்கான பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த இது இருக்கலாம், அந்த பார்ட்ல ஏன்ட் ஏஜ்னு கொடுக்குறேன். ஏன்ட் ஏஜ் = 30ன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் இந்த ரிசல்ட் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா ஸ்ட்ரிங் அதான் நமக்கு இது ஆக போகுது, பிரிண்ட் ஆக போகுது. அதுக்காக ஏஜ நான் ரிசல்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இப்ப நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறதுக்காக ஸ்கேனர்ல நாம் இஸ் ஈக்குவல் டு நாம் ஸ்கேனர்ல சிஸ்டம் டாட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் ஓ டாட் பிரிண்டெல்லாம் என்றதை ஏஜ்னு கொடுக்குறேன். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நாம் டாட் ரிசல்ட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வச்சுக்கிறேன். ரிசல்ட் ரிசல்ட்ன்றதுல தான் நான் இது பண்ண போறேன். ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன், ஏஜ் இல்ல பெருசா இருக்க மாதிரியும் 18 சின்னதா இருக்க மாதிரியும் வச்சு நான் கொடுக்குறேன். இந்த ஈக்குவல் டு கொடுக்கப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா, 18 வயசா இருந்தாலும் சரி, அதுக்கு மேல இருந்தாலும் சரி எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும். இல்லைன்னா நான் கோலன் வச்சு நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். செமிகோலன் வச்சுக்கிறேன். சிஸ்டம் டாட் ஓட பிரிண்டெல்லாம் ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ரிசல்ட் அப்படின்னு பிளஸ் ரிசல்ட் அப்படின்றத கொடுத்து செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல்ல சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஃபைலை சேவ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக கமாண்ட் ப்ராம்ப்டை பயன்படுத்துறேன். அதனால விண்டோஸ் படத்தையும் ஆரையும் அட் டைம்ல ப்ரெஸ் பண்றப்ப இந்த இது ஓப்பன் ஆகுது. அதை சிஎம்டின்னு டைப் பண்ணி நான் ஓகே ப்ரெஸ் பண்றேன், இல்லைன்னா என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இது ஓப்பன் ஆயிடுது. நான் முதல்ல இந்த ஃபைலை ஜி கோலன்ல வச்சிருக்கேன். ஸோ அதனால ஜி கோலனுக்குள்ளார போயிடுறேன். அதுல ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளார போகணும். அதனால சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளார போகணுன்றது ஜாவான்னு கொடுக்குறேன். சிடின்னு கொடுத்தாதான் நம்ம சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ அதனால சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு நம்ம இது பண்றப்பதான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதாயிடுச்சு. இப்போ நான் முதல்ல கம்பைல் பண்ணணும். ஜாவா சி அப்படின்னு கொடுக்கணும். ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்னது, AGETR டாட் ஜாவா அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்றேன். எந்த வித எரரும் இல்லாதப்ப நமக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆயிடுது. இப்போ நான் இதெல்லாம் நான் ரன் பண்ண போறேன். ஸோ ரன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த ஃபைல் நேம் கொடுக்குறோம். இந்த ஃபைல் நேம் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இது ஸோ இப்போ நம்ம என்னன்னா இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்டர் த ஏஜ்னு கேட்குது. ஸோ இப்போ இப்போ 40 நான் ஏஜ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்னது ரிசல்ட் இஸ் போட்டு எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வருது. அதே இதை இப்போ நான் 18 நான் இப்போ எந்த சேஞ்சும் பண்ணல. ஸோ அதனால நான் ஜஸ்ட் ரன் மட்டும் பண்றேன். இப்போ நான் 18 அப்படின்னு நான் கொடுக்குறப்ப எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்னு வரும்.
இப்ப அதே இத வந்து நான் வந்து எந்த சேஞ்சும் பண்ணாம நான் வந்து என்ன பண்றேன் 16 அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் வந்து வோட்டிங்ன்னு வருது. இப்ப அதே இதுல வந்து நான் இந்த ப்ரோகிராம்ல நான் இன்னும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ப்ரோகிராம நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்ப ப்ரீ டிஃபைன்டா நம்ம வந்து வேல்யூஸ் குடுத்தா அது மூலமா எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்றேன்னா, நான் சில சேஞ்சஸ் மட்டும் தான் பண்றேன். சோ அந்த சேஞ்சஸ பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்ப எலிஜிபிளா 30 நான் குடுத்துருக்கேன். இப்ப என்ன ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ரிசல்ட் நான் வந்து இப்ப நான் ஃபைல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறத விட நான் முதல்ல ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்ணத விட்டு நான் என்ன பண்ணிடுறேன் வந்து ஆல்ரெடி கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். சோ இந்த கிளாஸ் ஃபைலையே நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்கத விட்டு நமக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, சில சமயம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு எரர் கரெக்ட்டா வந்துச்சுன்னா, இல்லன்னா வந்து எரர் வராட்டி நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ அதனால வந்து நான் வந்து அந்த இத வந்து நான் வந்து இது பண்றேன். இப்ப வந்து நமக்கு வந்து எரர் வந்து வருது. ஏன் என்ன எரர் வரான் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்மளே இன்புட் குடுத்து, நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ப்ரோகிராம் தான் வந்து முன்னால போட்டிருந்தோம். இப்ப வந்து நம்ம வந்து என்ன ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ குடுத்துட்டு, அது மூலமா பண்ணக்கூடிய ப்ரோகிராம் போட்டிருந்தோம். இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த லைனே நமக்கு வந்து தேவையில்ல. சோ இந்த லைன் வந்து நம்மளுக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து, அவுட்புட் வந்து நமக்கு வரலை. வேற ஒண்ணும் இல்ல. எதுவரைக்கும் கமெண்ட் பண்றேன் அப்படின்றத பாத்துங்க. நான் ஃபைல்ல சேஞ்ச் பண்ணியிருக்கிறத விட்டு நான் வந்து முதல்ல சேஞ்ச் பண்ணத விட்டு நான் வந்து ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து போய் கம்பைல் பண்றேன். சோ கம்பைல் பண்றப்ப எந்த வித எரரும் இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். போனதுக்கு அப்புறம் நான் இப்ப வந்து ரன் பண்றேன். இப்ப வந்து எலிஜிபிள் ஃபார் வோட்டிங் அப்படின்னு வருது. ஏன்னா வந்து 30 நான் ஏஜ் வந்து 30ன்னு நான் குடுத்துருக்கேன். சோ அதனால வந்து எலிஜிபிள் ஃபார் வோட்டிங்ன்னு வருது. இதே இடத்துல இந்த இடத்துல வந்து ப 10ன்னு குடுப்போமே. 10ன்னு குடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா, நாட் எலிஜிபிள் ஃபார் வோட்டிங் அப்படின்னு நமக்கு வரணும். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கத தொட்டு முதல்ல நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு திரும்ப வந்து நான் கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா நான் ப்ரோகிராம்ல சேஞ்ச் பண்ணிக்கிறத தொட்டு கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணணும். அதனால நம்ம கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப வந்து நான் இது பண்றப்ப இப்ப வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் வோட்டிங் அப்படின்னு நமக்கு வந்துருது. இப்ப இந்த இதுலயே நம்ம வந்து இப்ப 18ன்னு குடுத்து பார்ப்போம் இந்த இடத்துல. ஏஜ் வந்து 18ன்னு நான் மாத்திர்றேன். மாத்திட்டு இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கத முதல்ல சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து கம்பைல் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். சோ வந்து முதல்ல கம்பைல் பண்ணிடுறேன். சோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்ப நான் ரன் பண்றேன். சோ இப்ப வந்து எலிஜிபிள் ஃபார் வந்து வோட்டிங்ன்னு வருது. அதே இது இப்ப அந்த இடத்துல ஈக்குவல் டு நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா, அப்ப வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் வோட்டிங் அப்படின்னு வந்துரும். ஓகேவா? இது மாரி தான் நம்ம வந்து வந்து இந்த டெர்னரி ஆப்பரேட்டர பயன்படுத்தி எடுத்து நம்ம ஒரு ப்ரோகிராம நம்ம போடுறோம். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.